நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நம்ம மல்லியை பிடிக்கின்ற நண்பர்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. நம்ம தீபிகா வெண்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படின்ற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. சரி வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்க அப்பா கூட வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாம நம்ம வெண்பாவை பார்த்து தொப்பார் வெண்பா இன்னொரு ஒரு 10 செகண்ட் இல்லை 5 செகண்ட் முன்னாடி வந்து நான் ஜெயிச்சு காட்டல, என் பேர் ஐஸ் இல்லை, எங்க அம்மாவுக்கு பெருமை சேர்த்ததுக்கோசரமே நான் ஜெயிச்சு காட்டுவேன், இது சவால் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. உடனே வெண்பா எதுவுமே பேசாம ஒரு பக்கம் மௌனமே சிறந்தது. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை செஞ்சு காட்டணும். அதை விட்டு அதை நாம ஃபர்ஸ்டே அலப்பறை பண்ணக்கூடாது, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க நம்ம வெண்பா. அதை பார்த்த விஜய்க்கும் மறுபக்கம் நம்ம மல்லிக்கும் ஒரே ஷாக்கு. என்னடா ஐசு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறா, ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் குழப்பமா இருக்கு. ஐஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கஷ்டப்படுறதும் அது மட்டும் இல்லாம அவங்களோட மாமா, அதாவது நம்ம ஐசுவோட மாமா இறந்ததுக்கு மல்லி அம்மா தான் காரணன்ற விஷயமும் தெரிய வந்துச்சு. சரி ஓகே, இவங்களை சும்மா விடக்கூடாது, அம்மா எப்படி பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நாமளும் பழி வாங்கணும். ஏன்னா தான் மாமாவை உயிருக்கு உயிரா பாசத்தோட பார்த்துன்னு இருந்தா, அப்படிப்பட்ட தான் மாமா அப்பாவா இருந்த மாமாவை இறந்துட்டாரே, அது காரணம் இவங்க தான் அப்படின்ற போது இந்த பிஞ்சு மனசுக்குள்ள ஒரு வன்மத்தையும் ஒரு நஞ்சையும் விதைச்சிட்டாங்க நம்ம தீபிகா. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம இந்த வயசுல என்ன அவங்க மனசுல விதைக்கிறோம்லோ அதுதான் ஆழமா அவங்க மனசுல ஆழமா இருக்கும். அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்காம இவங்க தவறான ஒரு செயலை செய்யறது மிகப்பெரிய ஒரு குற்றன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்கிற ஆளுகிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம், சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் அடாப்ட் ஆயிட்டேன், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுரோட ஆடினர்கிட்ட நம்ம எது சொல்லியும் பிரோஜனம் இல்லை. அதனால இவங்க கிட்ட இதை பேசத்தை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் மறுபக்கம் மல்லி அவங்க இருக்கிறாங்களா, தீபகா பார்த்து என்ன தீபக் என்னாச்சு ஐஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒன்றும் புரியல விஜய், அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு, இது எல்லாமே தீபிகாவோட வேலை தான் நினைக்கிறேன், ஐசு மனசுக்குள்ள எதோ சொல்லி அவன் மனசுக்குள்ள நெஞ்ச வதச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐஸ் தீபிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நம்ம தீபக் ஏன் குழந்தை கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, குழந்தையோட மனசு ரொம்பவே வெண்மையான, அந்த குழந்தையோட மனசுக்குள்ள நீ கெட்ட வன்மத்தை உருவாக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சா. உடனே ஹலோ தீபக், அவ ஏன் குழந்தை, எனக்கு அவளுக்கு என்ன சொல்லி தரணும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும், நீ கூட்டின்னு போய் அவங்க கூட அப்படியே சும்மா ஒட்டி உருவாட வைப்பா, அதை பார்த்து நான் காமெடியா சிரிச்சுன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். என் குழந்தைக்கு எதனா ஒன்று பிரச்சனை தான் நான் தான் இறங்கி கேட்பேன், நான் தான் இறங்கி அடிப்பேன், இதுக்கு மேல எப்பயும் குழந்தை மேல யாரும் கை வைக்கணும்னே நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறப்பான சம்பவம் செய்ய போறான். அந்த மல்லி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணுன்றதுக்கோசரம் அப்படியே வாழை புடிச்சுனே சுத்தின்னு இருக்கா. டே நீ யாரு என்ன எவரு எல்லாம் எனக்கு தெரியும்டா தீபக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேவையில்லாம வார்த்தையை விடாத, வார்த்தையை விட்டா அள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கோவமா தீபிகா பார்த்து கேட்க, அப்படிதான்டா சொல்லுவேன், உனக்கும் மல்லிக்கும் அதை இருக்குதுடா, அதனால தானே மல்லிக்கு எப்ப பண்றதுனாலும் வரைஞ்சு கட்டணும் வர, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அவங்க என்னோட கிளைண்ட், அது மட்டும் நல்ல ஒரு மனுஷங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த ஒரு தப்பு இல்லை, ஆனா நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தியா அப்பதான் எனக்கு இரிட்டேட்டே ஆகுது. ஒரு பக்கம் இதே மாதிரி நீ பேசினிருந்தா அதுக்கப்புறம் ஜென்மத்திலையும் உங்ககிட்ட நான் பேசுற வேலையை வச்சுக்க மாட்டேன் பாத்துக்க. ஏய் நீ பேசவே வேணாம், நீ வேணாம் தானே நானே சொல்லிருக்கேன், ஏதோ நீ வேணும் அப்படின்னு நான் புலம்பிட்டு இருக்கிற மாதிரி சீனா போட்டுன்னு இருக்கேன். உன்னோட சவகாசமே எனக்கு வேணாம்ப்பா, நான் உண்டு என் பொழப்பு உண்டு, நான் சந்தோஷமா ஜாலியா இருக்கேன், அதே என் லைஃபுக்கு போதும். அதை விட்டு நீ ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் பேசி உங்க கூட ஒரு பக்கம் பேசி எதுக்கு சொல்ல இந்த தேவையில்லாத எனக்கு பிரச்சனையெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவத்துல பேசின்னு இருக்க. உடனே சரி ஓகே, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி ஒன்றும் ஜெயிக்க போறதில்ல. ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே மோசமான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரையும் நம்ம எந்த எண்ணத்துக்கு கொண்டு எப்படியும் விட்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க சைலண்டாக இருக்க. ஐஸ் இந்த நேரத்தில் போயிட்டு அம்மா அந்த வெண்பா இருக்காங்களா, அவள் ஓவராக பண்ணுறாம்மா, என்ன இது பண்ணிட்டா, ஆனால் அவள் எங்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல, சாரி கூட கேட்கல, எனக்கு அதே டிப்ரெஷனாக இருக்குமா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா, நீங்கள் தான் எப்படியான மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே என்ன சொல்கிற, உண்மையா மன்னிப்பு கேட்க வைக்கணுமா, சொல்லுன்னு கேட்க, ஆமாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவங்க பேசணும் விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா. உடனே சரி ஓகே, நீ எதுக்கும் கவலைப்படாது, உன் அம்மா நான் இருக்கல, எப்படி அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபிகா கிட்ட போறாங்க. தீபிகா வெண்பா கிட்ட போறாங்க. வெண்பா கிட்ட போயிட்டு, என்ன வெண்பா ஐசு கிட்ட என்ன பேசினா, ஐசு கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதா, நீ பண்ண தப்பு தானே, தப்புக்கான மன்னிப்பு உனக்கு கேட்கறதுல கூட என்ன அப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, நான் எதுவும் பண்ணல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட எதிர்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்குறாங்க. அந்த சமயத்துல நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆளு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, உங்களுக்கே நேரம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், வேற யாரும் இல்லை, நம்ம
தீபிகா தாங்க. தீபிகா கையை வந்து மல்லி பிடிச்சிடறாங்க. மல்லி பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன திமிரு இருந்தா என்ன கொழுப்பு இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பா, என்கிட்ட பேசுற அளவுக்கு நீ ஆளாயிட்டே, இதோ பார் என்கிட்ட தேவையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மல்லிகை பார்த்து மிரட்ட. மல்லி ஒரே அடி அடிச்சிடறாங்க. இதோ பாரு தீபிகா, நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், என் மேலே தப்பு இருந்தால் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுன்னு போயின்னு வந்துடுவேன், தப்பு இல்லை யாரா வேணா கிட்ட இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சம்பவம் செஞ்சு விட்டுருவேன். இப்படி தாங்க ஒரு பக்கம் நிறைய நச்சு நடந்துன்னு இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம எப்போவுமே எதுவும் கண்டுக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டு அடுத்தவங்க இப்படி தான் நினைப்பாங்க, அடுத்து இதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கும் யோசிக்கக்கூடாது. யோசிக்கிற மனப்பான்மையை இதோட விட்டுறணும். இதுக்கப்புறம் விட்டுட்டு என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஜய், மறுபக்கம் மல்லி, வெண்பா, இவங்க 3 பேரோட கான்செப்டை யாருக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இவங்க 3 பேர் கான்செப்ட் பிடிக்கல, தீபிகா, ஐஸு, தீபக் இவங்களோட கான்செப்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களாம் மறக்காமல் மாற்றி கமெண்ட் செக்ஷனில் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் உங்களோட கருத்தை தெரியுங்க. உங்களோட கருத்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.